அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. விருதுநகர் மாவட்டம் எடப்பாடி பழனிசாமி அணியில மிகப்பெரிய அளவுல ஒரு கோஷ்டி பூசல் உருவாகிருக்கு. நம்ம அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம். விருதுநகர் மாவட்டத்துல நான் தான் ராஜா, நானே மந்திரி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவர் தான் ராஜேந்திர பாலாஜி. அவர் தன்னை மீறி யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர். புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்துல, அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல அவர் பால்வளத்துறை அமைச்சரா இருந்தவர். ஆவின் நிறுவனத்துல அவர் செய்த மோசடியினால ஒவ்வொரு இடங்களுமா தப்பிச்சு போய் கடைசியில காவல்துறையிட்ட மாட்டிக்கிட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாருமே நம்ம அறிஞ்சதுதான். ராஜேந்திர பாலாஜி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தான் நம்மளை மீறி எதுவுமே யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்துல தமிழகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் மேல இருக்கிறவன் பாத்துக்கிருவோம் அப்படின்னு சொன்னவர். மோடி எங்களுக்கு டேடி அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான். அதாவது மோடியினுடைய தீவிரமான பக்தன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி தான். சின்னம்மாவுக்கு விசுவாசியா இருந்த ராஜேந்திர பாலாஜி பின்னால எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிர விசுவாசியா மாறினவர் தான். இன்னைக்கு எஸ்பி வேலுமணி இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் ராஜேந்திர பாலாஜி. அதற்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, மாப்பா பாண்டியராஜன். அவர் அதிமுக ஆட்சி காலத்துல அவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். தேமுதிகவுடைய எம்எல்ஏவாக இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மாவனுடைய ஆதரவாளராக இருந்தவர். இது அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தும் போது ஐயா அவர்கள் பின்னாடி தன்னுடைய ஆதரவை தெரிவித்தவர் தான் மாப்பா பாண்டியராஜன். இப்ப விருதுநகர் மாவட்டத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்துல மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால எல்லா நிர்வாகிகளும் போய் ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு பொன்னாடை போத்தி இருக்கிறாங்க. இதே மாப்பா பாண்டியராஜனும் அந்த கூட்டத்தில் கலந்திருக்காரு. அவரும் போய் மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு பொன்னாடையை போத்தி இருக்கிறார். ஒரு நிர்வாகி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, மாப்பா பாண்டியராஜனும் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர். இப்ப அவருக்கு ஒரு பொன்னாடை போத்தணும்னு சொல்லி அவருக்கு போய் பொன்னாடை போத்திருக்காங்க. இது ராஜேந்திர பாலாஜிக்கு சுத்தமாவே பிடிக்கல. உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த பொன்னாடை போத்தின அந்த நிர்வாகிகள் கன்னத்தை அரைஞ்சிருக்கிறார். அரைஞ்ச உடனே அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல கூச்சல் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. தலைமையினுடைய கட்டுப்பாட்டுல இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. மாவட்ட செயலாளர் நான் தான், நான் எதை வேணாலும் செய்வேன், இந்த தலைமை என்னை எதையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே தலைமையை மீறி செயல்படுறாங்க. தலைமை நல்லா இருந்தால் தானே, தலைமைக்கு தகுதியான ஆளுமைக்கான ஒரு அரசியல்வாதியா எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படின்னா அதுவுமே கிடையாது. மாப்பா பாண்டியராஜன் விருதுநகர் மாவட்டத்துல அரசியல் செஞ்சா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை இல்லாம போயிருமோன்னு சொல்லிவிட்டு ராஜேந்திர பாலாஜி நினைக்கிறார். ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தை இரண்டாக பிரிச்சு மாப்பா பாண்டியராஜனுக்கு ஒரு மாவட்ட செயலர் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நமக்கான ஒரு மரியாதை எங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு போல ராஜேந்திர பாலாஜி. அதனாலதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. மாப்பா பாண்டியராஜன் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவுல எழுதப்படாத விதின்னு ஒண்ணு இருக்கு. அங்கே ஒரு குறுநில மன்னர் போல ராஜேந்திர பாலாஜி இருக்காரு. எல்லா மால மரியாதையும் நமக்கே தான் கிடைக்கணும், மற்றவங்களுக்கு யாரும் போய் சேர்ந்துடக்கூடாது, நம்ம சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மன்னராட்சி மாதிரி அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அங்கே யாருக்கும் பொன்னாடை போத்தினாலும் ஒரு மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டாலும் அது ராஜேந்திர பாலாஜிக்கு பிடிக்கிறது இல்லை. இப்ப நானே போய் ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு பொன்னாடையை போத்துனேன். ஆனா எனக்கு ஒரு நிர்வாகி பொன்னாடை போத்தும் போது இங்க மாவட்ட செயலாளர் நானா மாப்பா பாண்டியராஜன் சொல்லி கேள்வி கேட்டுதான் அவர் கன்னத்திலே அரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சேனலுக்கு ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. இதுல அரசியல் நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா, ராஜேந்திர பாலாஜி அதிமுக இரட்டை இலட்சம் தான் இப்படி வந்துகிட்டு இருந்தவர். நான் தான் அதிமுகவுக்கு சீனியர் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. இப்ப மாப்பா பாண்டியராஜன் எப்படி நினைக்காரு அப்படின்னா, இவர் தர்ம யுத்தம் நடத்தும் போது ஓபிஎஸ் பின்னாடி சென்றவர். அதனால இவருக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், நமக்கு கீழே தான் இவரு அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் தலைமை, என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் நீங்க எல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவருக்கான ஆளுமை இல்லைங்கிறத ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடக்கிற ஆலோசனை கூட்டத்துல நம்ம நல்லா பார்க்க முடிகிறது. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்திலேயும் மிகப்பெரிய அளவுல கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டது. அது எடப்பாடி பழனிசாமி அணியினரே உள்ள புகுந்து அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடக்க விடாம தடுத்துன்னு சொல்லி நினைச்சாங்க. அது முடியல. செங்கோட்டையனுடைய ஆட்கள் அவரை அப்புறப்படுத்திட்டாங்க. இங்க விருதுநகர் மாவட்டத்திலையும் அதே மாதிரிதான் நடக்குது.
விருதுநகர் மாவட்டத்தில் நடக்கிறது சற்று கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்படின்னா, மாப்பா பாண்டியராஜா வந்து ஓபிஎஸ் அடியில இருந்து வந்தவர். நாங்க வந்து இது கட்சிக்காக நாங்க இங்கே இருக்கிற ஆளுக்கு, அதனால வந்து எங்களை மீறி நீங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில தான் அங்கே ஒரு கோஷ்டி பூசல் நடந்துட்டு இருக்கு. மொத்தத்துல இங்க என்ன தெரியுது அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிற நினைப்பே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்துற மாதிரி தான் இந்த ஒரு சண்டையும் நடந்திருக்குது. நன்றி, வணக்கம்.